வணக்கங்க. இன்றைக்கி காளான் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி, பூண்டு, வெங்காயம், வரமிளகா, அது கூடவே தக்காளியும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு குக்கரில் நெய்யும் கல்லெண்ணெயும் ஊற்றிருக்கேன். நல்லா எண்ணெயும் நெய்யும் சூடாகட்டும். சூடானோடனே பிரியாணி பொருட்கள் எல்லாமே போட்டுக்கலாம். பிரியாணி பொருட்கள் நல்லா வணங்கட்டும். அது கூடவே 2 பச்சை மிளகா, நீளமாக அரிஞ்ச வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் வணங்கின உடனே மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா எண்ணெய் திரண்டு வர அளவுக்கு வணக்கிக்கலாம். அது கூடவே நாம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிட்டு அது கூடவே புதினா தழை சேர்த்திக்கலாம். தயிர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திட்டோம்னா நல்லாயிருக்கும். எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு எண்ணெய் பசை வந்த உடனே நம்ம அது கூடவே அரிஞ்சு வச்சுருக்கிற நம்ம காளானை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். காளான் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வணங்கட்டும். வணங்கின உடனே நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி கொதித்த உடனே நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசியை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு 3 விசில் விட்டுடலாம். ஆவி அடங்கினதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்மையான காளான் பிரியாணி ரெடி. தொட்டுக்கிறதுக்கு நம்ம சைடிஷாக தயிர் சட்னி, வெங்காயம் சேர்த்திக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.